ஸ்ருதி ரங்கராஜ் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் டிவர்ஸே பண்ணல, இன்னும் ஜீவனாம்ச அந்த விஷயம்லாம் போகல, இன்னும் 2 பசங்க இருக்காங்க, ரங்கராஜ் பசங்க தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவர் குழந்தை பெரிய குழந்தை மேல ஆர்வம் முதல் தரத்திலே தான் உள்ள இருக்கு அந்த ஆளுக்கு. சுருதி முதல் தரத்து பொண்டாட்டி பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பெருமாள் தானே சுருதிக்கிட்ட போய் ட்ரை பண்ணுவார் அவரு. உங்களுக்கு என்ன அதை பத்தி? நீங்க என்ன புள்ள பத்து கொடுக்குற ஏடிஎம்மா? அநேக பெண்கள் பாதுகாக்கப்படணும். இது போலுள்ள அநேக ரங்கராஜ் எழும்ப கூடாது. இந்த உண்மையை வெளிவர வைத்தது நான் தான். அம்மா தான் வெளியே சொல்லணும்னு சொன்னாங்களா? தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை. அபார்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பெண் அபார்ட் பண்ணியிருக்காங்க. 2வது ஒரு குழந்தை இருக்கு, அபார்ட் பண்ண சொல்லியிருக்காரு. 3வது வந்து எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேட்டிருக்காரு. இவங்க வந்து சரி 3வது நம்ம 2 பேருக்கு பெத்துக்கலாம்னு சொல்லி பெத்துட்டு இருக்கும்போது திருப்பி அவர்கள் ஜாய் கிருஷ்ணா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? ஜாய் கிருஷ்ணா ரிமாண்ட் பண்ணுவாங்க. என் புருஷனை ஆசை வார்த்தை கூறி வஞ்சித்து போய் கள்ளக்காதல் வச்சுக்கிட்டாங்க, என் புருஷனை வீட்டு கூட பண்றாங்க, என் புருஷன் அவ விட கதின்னு கிடக்குறாங்க. இந்த சூழ்நிலை அவ யோக்கியமா இல்லை. அவ ஏற்கனவே டிவர்ஸி, இனிமேல் ஏற்கனவே 4-5 டிவர்ஸியை வச்சிருந்து விட்டு விட்டாரு. இதுவும் சஸ்டெயின் ஆகாது. கட்டலன்னா 2000 அபராதம் கட்டினா போதும் சொல்லிட்டாங்கல்ல. ஓஹோ, இப்ப ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க? இல்ல, போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு.